தெலுங்கானா தனிமாநில விவகாரத்தில் காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூடி இறுதி முடிவெடுக்க உள்ள நிலையில் கட்சித் தலைவர் சோனியாவை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டுமென தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழு நீண்ட நெடுங்காலமாக போராடி வருகிறது. போராட்டக் குழுவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், மாணவர்கள், வக்கீல் அமைப்புகள் என்று பல தரப்பினரும் இணைந்திருப்பதால் தெலுங்கானா போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இந்நிலையில் தெலுங்கானா விவகாரத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்த முடிவை எடுப்பதற்காக வெள்ளியன்று மாலை காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டம் கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் நடக்கிறது. உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாவை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு ஆந்திராவில் நிலவும் ஆதரவு அலை, தெலுங்கானாவை எதிர்த்து இதர பகுதிகளில் நடக்கும் போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சோனியாவிடம் கிரண்குமார் ரெட்டி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் ஏ அந்தோணி, நிதியமைச்சர் ப சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு தனி மாநிலத்துக்கு எதிரானதாக இருந்தால் தெலுங்கானா மாவட்ட மக்களை கொந்தளிக்க செய்துவிடும் என்று காங்கிரஸ் எம்பி ஹனுமந்தராவ் டெல்லியில் கூறினார். அதே நேரத்தில் தெலுங்கானா மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. देखिए, तेलंगाना के मुद्दे पर कांग्रेस पार्टी ने विश्वासघात किया है, तेलंगाना के लोगों के साथ धोखाधड़ी की है और जब अब विदाई का बैंड बाजा इस सरकार का बज रहा है तो उसमें इनको याद आ रही तेलंगाना की जो उन्होंने वायदा उस समय किया था चुनाव के समय में। आज इनको पहले बना देना चाहिए था, नहीं बनाया इन्होंने। इसका मतलब ये है कि इनकी इसके पीछे नियत खराब थी. அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் மட்டுமின்றி ஆந்திர மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடக்க உள்ளதால் காங்கிரஸ் உயர்மட்ட குழு எடுக்கப் போகும் முடிவை பொறுத்துத்தான் ஆந்திராவில் அக்கட்சியின் எதிர்காலம் இருக்கும்.